ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். ஆக்சுவலி கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன, அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் சம்மரியை தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே ஹைப் த வீடியோன்னு வரும். நம்மளோட வீடியோவை என்ன பண்ணுவீங்கன்னா ஹைப் பண்ணிடுங்க. அண்ட் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை ஒரு அகாடமிக் டிசிப்ளின் தட் ஸ்டடீஸ் லிட்ரேச்சர் அக்ராஸ் நேஷ்னல் லிங்குவிஸ்டிக் கல்ச்சர் ஜியோகிராஃபிக் அண்ட் டிசிப்ளினரி பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னா ஒரு அகாடமிக்கோட டிசிப்ளினரியை அந்த லிட்ரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பவுண்ட்ரிஸே கிடையாது. ஒரு இந்த நேஷனை பற்றி மட்டும்தான் நம்ம கம்பேரிட்டிவில் படிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. ஒரு நேஷனோட லாங்குவேஜ், கல்ச்சர், ஜியோகிராஃபிக் அண்ட் அதோட டிசிப்ளினரி பவுண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி ஒரு நேஷனோட நம்ம கம்பேர் பண்ணி இது பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் as a study of literature without boundaries. ஒரு லிட்ரேச்சரை நம்ம பவுண்ட்ரிஸே இல்லாமல் அந்த லிட்ரேச்சரோட நேஷனை பற்றி மட்டும், லாங்குவேஜை பற்றி மட்டும், கல்ச்சரை பற்றி மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு லிட்ரேச்சர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மொத்தமாக எல்லாத்தையுமே இது அது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பவுண்ட்ரிஸே கிடையாது. அதில் உள்ள லாங்குவேஜை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் படிக்கணும், கல்ச்சரை பற்றி மட்டும்தான் படிக்கணும்னு எந்த ஒரு பவுண்ட்ரிஸுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபோக்கஸிங் ஆன் ரிலேஷன்ஷிப், interaction, similarities, difference, influences and parallel between literary work from a different tradition. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னலில் உள்ள 2 ஒர்க் எடுத்து அதை பேரலல் பண்ணி அதோட லிட்ரரி ஃபார்ம்ஸ் என்ன, அதில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 அந்த விதமான ட்ரெடிஷனில் அஃப்கோர்ஸ் அவங்களோட கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட லாங்குவேஜ், ரைட்டிங் ஸ்டைல் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதை எல்லாமே கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேதர் தென் ஐசோலேட்டிங் தெம் வித் அ சிங்கிள் நேஷன் ஆர் லிங்குவிஸ்டிக் ஃப்ரேம். அதை இந்த ஃப்ரேமுக்குள்ளே இப்படி தான், இந்த ஒர்க் இப்படி தான், இந்த கல்ச்சரில் உள்ள ஒர்க் இப்படி தான், இந்த லாங்குவேஜ் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஃப்ரேம்குள்ளேயோ இல்லை சிங்கிள் நேஷனுக்குள்ளேயோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணாமல் ஒரு பவுண்ட்ரிஸே கிடையாது. இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சருக்கு ஒரு பவுண்ட்ரிஸே இல்லை. வேறு ட்ரெடிஷ்னல் உள்ளதை எடுத்து அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் பேரலல் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட கோரான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, it's hard comparative literature exam. Literary text from 2 or more languages, culture or historical period. அதில் ஒன்றுமே இல்லை, 2 டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட், அது மேபி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸாக உள்ளது இருக்கலாம், கல்ச்சர் டிஃப்ரென்ஸாக உள்ளது இருக்கலாம், இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் பீரியடே டிஃப்ரெண்ட்டாக உள்ளது இருக்கலாம். ஏதாவது ஒரு 2 டெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மாக இருக்கிறத எடுத்து நம்ம கம்பேர் பண்ணணும். தீம்ஸ், ஜர்னல்ஸ், மாடிஃபை, மூமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் இது எல்லாமே இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு எப்பிக் ட்ரெடிஷன் evolved from an ancient epic like the Mahabharata are related to a modern adaptation. ஒரு மகாபாரதம் அண்ட் அதெல்லாம் நம்மெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டோம், ஆனாலுமே அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து இப்போலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ், பாரோவிங், அடாப்ஷன். அண்ட் இதில் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு லிட்ரேச்சரில் இருந்தும் அண்ட் ஒரு பார்டரை அக்ராஸ் பண்ணுறது. அண்ட் இப்போது யூரோப்பில் ஹவு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு ரொமான்டிசிசம் இன் யூரோப் டயலாக்டு வித் ஐடியாஸ் இன் அதர் ரீஜன். ஒரு யூரோப்பில் உள்ள ரொமான்டிசிசம் எப்படி மற்ற கல்ச்சரோட மற்ற ஒர்க்கோட அந்த ரீஜனை எப்படி இது பண்ணுது. யூரோப்பில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா அந்த ரொமான்டிசிசம் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்படி ஆல் ஓவராக அதர் லிட்ரேச்சரில் ஸ்ப்ரெட் ஆகுது. அதோட இன்ஃப்ளூயன்சஸ், பாரோவிங்னா என்னது, கடன் வாங்குறது, அடாப்ட்னா ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறது. அப்போது ஒரு இடத்துல உள்ள விஷயத்த, ஒரு லிட்ரேச்சரில் உள்ள கண்டென்ட்டை மற்ற லிட்ரேச்சரில் உள்ளவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இந்த லிட்ரேச்சருக்கு, நம்ம கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சருக்கு ஒரு பவுண்ட்ரியே கிடையாது. எந்த ஒரு விஷயத்த நம்ம எதில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ், இப்போ ஒரு விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நமக்கு பிடிச்சிருக்கு, அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு தோணுது, அந்த இடத்துலேருந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. And it goes beyond mere side by side
கம்பேரிசன் டு த எக்ஸ்ப்ளோர் ஹவு லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட்ஸ் அண்ட் ஷேர் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் கான்செப்ட். இப்போ வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை வந்து நம்ம வந்து லிட்ரேச்சர் மூலியமாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அந்த இதை நம்ம கம்பேர் பண்ணி லிட்ரேச்சர் மூலியமாக வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரியாக இருக்குது, அந்த ட்ரெடிஷ்னலில் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை பற்றி ஹெச்ஹெச் ரிமார்க்ஸோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் பியாண்ட் ஒன் கண்ட்ரி ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ லிட்ரேச்சர் அண்ட் அதர் ஏரியாஸ் லைக் ஆர்ட், ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி அண்ட் சோஷியல் சயின்ஸ். இப்போது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட லிட்ரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து லிட்ரேச்சர் மட்டுமே இருக்காது, அதோட என்னெல்லாம் ஆட் ஆன் ஆகி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கண்ட்ரியோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டு, ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ் எல்லாமே என்ன வரும் அப்படின்னா உள்ளடங்கியதான் வந்து இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்கோப் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், இப்போது நம்ம இவ்வளோ நேரம் வந்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னால் என்ன, அதை எப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஸ்கோப் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட ஸ்கோப் என்ன? த ஸ்கோப் இஸ் ப்ராட் அண்ட் டைனமிக், கன்சல்டன்ட், எக்ஸ்பேண்டிங் த குளோபலைசேஷன், போஸ்ட் கொலானியல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இன்டிசிப்ளினரி ட்ரெண்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட அது வந்து ஒரு ப்ராடான ஸ்பெக்ட்ரம். அது என்ன அப்படின்னா, ஒரு குளோபலைசேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. போஸ்ட் கொலனிசம் வந்து தெரியும், அண்ட் அந்த காலனைசேஷனுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது, அதோட நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்புட் கொடுத்து பண்ணுறது தான் வந்து இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. கிராஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிராஸ் கல்ச்சர் அனாலிசிஸ். கிராஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் மட்டுமே வந்து அதில் வந்து இருக்காது, நிறைய லாங்குவேஜஸ் அண்ட் நிறைய கல்ச்சரை வந்து அனாலிசிஸ் பண்ணி இந்த லிட்ரேச்சரில் வந்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கல்ச்சரை வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கம்பேரிங் ஒர்க்ஸ் இன் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆர் டிரான்ஸ்லேஷன். இப்போ வந்து ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு வேறு விதமான ஒரு டிரான்ஸ்லேஷன் மூலமோ டிரான்ஸ்லேட் பண்ண ஓகே நம்ம அப்படி பண்ணலாம். அன்கவர் பண்ணுறது ஒரு ஹியூமனுக்கான ஒரு கல்ச்சரை, ஒரு யுனிக் கல்ச்சர், இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு யுனிக் கல்ச்சர் இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அன்கவர் பண்ணி அந்த ரீட் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. திஸ் இன்வால்வ் ஸ்டடியிங் பேரலல் லவ் பொயட்ரி இன் தமிழ் சங்கம் அண்ட் பர்ஷியன் கிரல்சர்ஸ் ஆர் கான்ட்ராஸ்ட். இப்போ வந்து தமிழ் சங்கம் மூலியமாக வந்து எழுதின லவ் பொயட்ரியை நம்ம வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்க கண்ட்ரியில், இப்போ அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரிஸில் அவங்க வேறு பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வந்து பார்ப்பாங்க. கம்பேர் பண்ணி நம்மளோட ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன, நம்மளோட கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சஸ் அப்படின்னா ஒரு லிட்ரேச்சரை வந்து அதோட இன்டர்செக்ட் பண்ணுறது, அதோட ஹிஸ்ட்ரியோட, அந்த லிட்ரேச்சருக்குள்ளே என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, எதுக்காக அந்த ஒர்க் வந்து இப்படி இது பண்ணியிருக்கிறாங்க, அப்போது ஹிஸ்ட்ரினா அவங்களுக்கு பின்னாடி இது வந்து இப்படி எழுதியிருக்காங்கன்னா இதோட முன்னோக்கி என்ன, ஹிஸ்ட்ரியில் முன்னாடி என்ன நடந்தது, ஃபிலாசபி, அந்த கல்ச்சர் என்ன, அண்ட் அந்த இடத்துல அவங்க என்னென்ன பாலிட்டிக்ஸ் இருந்தது, என்ன ரீஜன், ஜெண்டர் ஸ்டடிஸ், சயின்ஸ், இது எல்லாமே என்ன நடக்கும்னா இது உள்ளே அடங்கும். இட் இஸ் ஆல்சோ பிரிட்ஜ் டு அதர் ஆர்ட்ஸ். இது வந்து இப்போது நம்ம இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் நிறையா ஆர்ட்ஸே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிலிம், அந்த ஏரியாவில் உள்ள ஃபிலிம், மியூசிக், பெயிண்டிங், டான்ஸ், டிஜிட்டல் மீடியா. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸே கிடையாது, அதனால நம்ம வந்து நிறைய விதமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து அதோட ஸ்கோப். ட்ரேசிங் ஜேர்னர், தீம்ஸ், மூமெண்ட்ஸ் அக்ராஸ் டைம். இது மூலியமாக அதோட ஜேர்னர் என்ன, இவங்க என்ன தீமில் வந்து நமக்கு வந்து சொல்ல வராங்க, இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் மூலியமாக ஜேர்னர்ஸ் தெரிஞ்சுக்கலாம், தீம்ஸ் தெரிஞ்சுக்கலாம், இந்த மூமெண்ட்டில் வந்து அவங்க என்ன அக்ராஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க இது ரைட்டிங்ஸ் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது
இது மூலியமா நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்டடீஸை வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திருக்குறள் எடுத்துக்கோங்களேன். திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்ல அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளோட அடாப்டேஷன் எல்லாமே வந்து எந்த லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னு அதோட டெஃபினிஷன் அண்ட் அது போக ஸ்கோப் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டீட்டெயில்டான சம்மரியாக தமிழில் பார்த்தோம். அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் ஆக்சுவலி வந்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல் அந்த பேப்பரோட அப்கமிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching. Subscribe for more videos.